ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரோ ஸ்பேன் அண்டு காலம் ஸ்பேன் இந்த ரெண்டு அல்ட்ரிபியூட்டை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம ஒரு ஆட்டை உங்களுக்கு காட்டிக்கிறேன். சரி, ஓகே. இந்த டேபிளில் தான் நம்ம ரோ ஸ்பேன் அண்டு காலம் ஸ்பேன் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அது என்னன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா ரோ ஸ்பேன் அண்டு காலம் ஸ்பேன் இது ரெண்டுமே நம்மளுக்கு அல்ட்ரிபியூட்டு. ஓகேவா? இப்போ இந்த கால் ஸ்பேன் அல்ட்ரிபியூட் எதுக்கு யூஸ் ஆகுனா, இப்போ இந்த ரெண்டு காலம் இருக்கு. இந்த ரெண்டு காலமை எனக்கு ஒரே காலமாகவும் இது மாற்றி தருது. மெர்ஜ் டூ ஆர் மோர் காலம்ஸ் இன்டூ சிங்கிள் காலம். ரெண்டுக்கு மேலே இருக்கிற காலமை நம்மளுக்கு சிங்கிளாகவே நம்மளுக்கு இது கன்வெர்ட் பண்ணி தருது இந்த கால் ஸ்பேன். இந்த ரோ ஸ்பேன் அல்ட்ரிபியூட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அங்கே காலம்னா இங்கே ரோ. இந்த ரெண்டு ரோக்கு பதிலாக ஒரு ரோ சிங்கிள் ரோவா நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி தருது. ஓகேவா? இதுதான் கால் ஸ்பேன் அண்டு ரோ ஸ்பேனுங்கிற அல்ட்ரிபியூட் பற்றி. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பண்ண பார்ப்போம். இங்கே இப்போ இந்த டேபிளை பாருங்க. இப்போ இந்த அட்லி இது ரெண்டுமே சேமாக இருக்கு. சார், நான் ஒரு ஆட்டை மட்டும் போட்டுக்கிறேன். அப்போ நான் இங்கே இதுக்கு என்ன அல்ட்ரிபியூட் நான் யூஸ் பண்ணுவேன் சொல்லுங்க? நான் என்ன அல்ட்ரிபியூட் யூஸ் பண்ண போறேன்? ரோ ஸ்பேனுங்கிற அல்ட்ரிபியூட் தான் யூஸ் பண்ண போறேன். இந்த ரெண்டு ரோவை எனக்கு சிங்கிள் ரோவா கன்வெர்ட் பண்ணி தாங்க. அப்ப நம்ம என்ன போறோம்? ரோ ஸ்பேனுக்கு போறோம். இப்ப எங்க அட்லின் இருக்கு? இங்க இருக்கு. டேபிள் ரோல நம்ம டேபிள் டேட்டாக்குள்ள இது இருக்கு. இந்த டேட்டாலாம் இருக்கு நம்மளுக்கு. இப்ப நம்ம அந்த அல்ட்ரிபியூட் யூஸ் பண்ண போறோம். ரோ ஸ்பேன் ஈக்குவல் டு நம்ம எத்தனை ரோவை இது பண்ணணும்? 2. அதனால இங்க 2 கொடுத்தாச்சு. ஓகே, இது நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி தந்துருச்சு. ஏன்னா கொஞ்சம் ஹிட் இப்படி வந்திருக்கா, ஏன்னா நம்ம 2 தடவை போட்டிருக்கோம். இங்கேயும் அட்லின் போட்டிருக்கோம்ல. ஸோ நான் செகண்ட் டேட்டாலையும் அட்லின் போட்டி. ஸோ இது ஒன்று இருக்கு காமனாக, அதுவே போதும். அதனால நான் இதை தூக்கிக்கிறேன். இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு 2 ரோ இருந்துச்சு. அந்த 2 ரோவை நம்ம சிங்கிள் ரோவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இதை ரோ ஸ்பேனை வச்சு. ஓகேவா? இதான் ரோ ஸ்பேன். நெக்ஸ்ட் காலம் ஸ்பேன். காலம் ஸ்பேனுக்கு பதிலாக இப்போ நான் ஆல்ரெடி இன்னொரு கிரியேட் பண்ணுறேன். ஒன்று ஒரு tr டேக் யூஸ் பண்ணி இதில் நான் th அதாவது டேபிளோட ஹெட்டிங் ஒன்று கொடுத்துக்கிறேன். சினிமா டீடைல்ஸ். ஓகே, இதை நான் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு வந்துருச்சு. இந்த காலம்ல சினிமா டீட்டெயில் மட்டும் வந்துருச்சு. இந்த சினிமா டீட்டெயில் எனக்கு இந்த எத்தனை இருக்கு? 1 2 3 4 5. இந்த 5 காலமையே எனக்கு இது மெர்ஜ் பண்ணணும். இந்த சினிமா டீட்டெயில்ஸ் மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபர்ஸ்ட் காலம் மட்டும்தான் இது பண்ணியிருக்கு. எனக்கு இந்த 5லையுமே நீங்கள் வேணும் அப்போன்னா நம்ம இந்த THக்குள்ள என்ன கொடுக்க போகிறோம்? கால் ஸ்பேன். கால் ஸ்பேன் ஈக்குவல் டு எத்தனை? 5 தானே இருந்துச்சு. 5 காலமை நீ ஆக்குபை பண்ணிக்க அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. ஓகே, இப்போ நம்மளுக்கு லுக்காக இருக்கா நம்ம டேபிள்? ஸோ இங்கே நம்ம விஜய் இங்கே 2 சேமாக தான் இருக்கு. சரி, இதையும் நம்ம மாற்றிடலாம். இதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள்? கெஸ் பண்ணுங்க நீங்களே. ரோ ஸ்பேன். கரெக்டு. ஓகே, இங்கே நம்ம ரோ ஸ்பேன் யூஸ் பண்ண போகிறோம். ரோ ஸ்பேன் எத்தனை இதை ஆக்குபை பண்ணணும்? 2. இப்போ ரன் பண்ணோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு 2 விஜய் கொடுத்துருக்கோம். அதனால ஒரு விஜய் தூக்கிடலாம். ஓகே, ஏன்னா ஒன்று காமனாக ஒன்று போதும். சரி, ஓகே. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இப்படி தான் ரோ ஸ்பேன் அண்ட் காலம் ஸ்பேன் அல்ட்ரிபியூட் ஒர்க் ஆகுது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, இன்னொன்று பார்த்துக்கலாம். இந்த ஹிட் இருக்குல்ல, இந்த 4 ஹிட் இருக்கு. இதை நான் சிங்கிளாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இது நம்மளுக்கு ரோல் இருக்கு. ரோ ஸ்பேன் யூஸ் பண்ணி நம்ம சிங்கிளாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா 4லையுமே நம்மளுக்கு ஹிட் தானே இருக்கு. ஸோ நான் இங்கே இந்த ஹிட்டை வச்சுக்கிறேன்.
இதை நம்ம ரோஸ் பேன் யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை ரோவை இதை ஆக்குபை பண்ணணும்? 4 ரோவை. இப்போ ரன் பண்ணோம்னா நம்மளுக்கு 4 ரோவை ஆக்குபை பண்ணிருச்சு. இது வந்து நம்ம மூணு தடவை கொடுத்துருக்கனால எல்லாத்துலேயும் நான் ஒன்று இருந்தாலே போதும். அதனால நான் அதை தூக்கிக்கிறேன். இது 3ஐயும் தூக்கியாச்சு. ஸோ இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு டேபிள் பர்ஃபெக்டாக வந்திருக்கும். 4 ரோவை நம்மளுக்கு ஆக்குப்பை பண்ணிருச்சு. ஏன்னா இது 4மே காமனாக தானே இருக்குது இந்த ஹிட்டு. ஸோ இப்படி தான் நம்ம ஓகே நான் சொல்லிட்டேன்னா சரி ஓகே. சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.